தளபதி 68 ஓட டைட்டில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் அப்படிங்கறத நேத்து ஃபர்ஸ்ட் லுக்கோட சேர்த்து ரிவீல் பண்ணிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்க பார்த்த எல்லாருக்குமே வாட் விபி இஸ் குக்கிங் ஃபார் அஸ் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 1971ல ஒரு ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சு இப்ப வரைக்குமே FBI-ஆல கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஹைஜாக்கர் தான் டிபி கூப்பர். அவரோட அந்த லைவ் ஸ்டோரியை வச்சுதான் தளபதி 68 இருக்க போகுதோ அப்படிங்கிற டவுட்டுமே எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. தளபதி 68க்கான டாக் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இந்த படம் கண்டிப்பா ஒரு ஹாலிவுட்டோட ரீமேக்கா தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதை இப்ப கன்ஃபார்ம் பண்ற விதமா தான் ஃபர்ஸ்ட் லுக்குமே நமக்கு கிடைச்சிருக்கு. தளபதி 68ஓட பூஜை வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், லைலா, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, இது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபுவோட க்ரூ வேற இன்னும் உள்ள ஆட் ஆன் ஆகுவாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா இருந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுக்கு அப்புறமா இது கண்டிப்பா ஃபேமிலி என்டர்டைனரா இருக்க போறது கிடையாது. விபி சம்திங் நியூவா ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த படம் ஒரு ஹாலிவுட் மூவியோட ரீமேக் தான். அண்ட் ஹாலிவுட்ல நடந்த ஒரு விஷயத்தை தழுவிதான் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற விதமா தான் படத்தோட ஷூட்டிங்மே தாய்லாந்து, ஹைதராபாத் அண்ட் இப்போ ஸ்ரீலங்கா அப்படின்னு மாத்தி மாத்தி வேற வேற லொகேஷன்ல போயிட்டு இருக்கு. விபி அவர்களோட ஐகானிக் மூவியான மங்காத்தால கூட ஏகே இப்படிதான் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு லாஸ்ட் வரை யாருக்குமே தெரியாம பயங்கரமா எஸ்கேப் ஆவாரு. ஆனா அதை விட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் தான் டிபி கூப்பர் அவர்கள் ஒரு பிளைட்டையே ஹைஜாக் பண்ணி காசெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கீழே பாராசூட் மூலமா குதிச்சு இப்ப வரைக்கும் அவர் என்ன ஆனாரு, எங்க போனாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியாவே இருந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு கதையை தான் விபி அவர்கள் தளபதியை வச்சு டபுள் ஆக்ஷன்ல பயங்கர மாசா காட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி 68 அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் டிபி கூப்பர் அவரோட கதையை தழுவிதான் இருக்க போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்ததுல இருந்தே யார் இந்த டிபி கூப்பர், என்னதான் பண்ணாரு அவரு, இவர் ஏதாவது படத்துல நடிச்சிருக்காரு அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கும். அவரு எந்த படத்தோட ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது, நார்மல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன். ஆனா 1971ல ஒரு பிளைட்டையே ஹைஜாக் பண்ணி அதுல இருந்து எல்லா பணத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு நடுவானத்திலேயே பாராசூட் மூலமா கீழே குதிச்சிருக்காரு. அவர் குதிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆனாரு, எங்க போனாரு அப்படிங்கறத இப்ப வரைக்குமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாராலுமே கண்டுபிடிக்காத ஒரு மிகப்பெரிய மிஸ்டரி மேனா தான் டிபி கூப்பர் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. சோ அவரோட பயோபிக்கா ஒருவேளை தளபதி 68 இருக்க போகுதா, இல்ல அந்த கதையை தழுவுனதுதான் தளபதி 68ஓட கதையா இருக்க போகுதா அப்படின்னு பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. படத்துல இருந்து இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் இதுக்கான கிளாரிபிகேஷனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தளபதி 68 அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல நீங்க என்ன டிஃபரெண்டா எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.